இந்த மொழியை விட்டுட்டோம். 2 நாளைக்கு முன்னாடி இணைய வகுப்பில் என்கிட்ட தமிழ் கற்றுக்கிற ஒரு தம்பி சொல்கிறாரு, ஐயா அவன் தமிழன்தான், நான் தமிழன்தான், ஆனால் எனக்கு தமிழ் தெரியாது. நான் உலகெங்கும் சுற்றி வந்தேன், பல நாடுகளுக்கு வணிக மேலாண்மை படித்தவன், அதுக்காக போயிருக்கான் வந்திருக்கான். ஆனால் அவனுக்கு தமிழ் மேலே விருப்பம் இருக்குது, தமிழ் மேலே காதல் இருக்குது, தமிழ் வேணும்னு நினைக்கிறான், ஆனால் தமிழ் தெரியலை. சொந்த தாய்மொழி தெரியாத ஒரு இனமாக நம் தமிழ்நாட்டு மக்களை மாற்றி வைத்ததுதான் கடந்த 200, 300 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் திராவிட ஆட்சி என்னென்னோ சொல்றாங்க. என்னை பொறுத்தவரையில குறைஞ்சது 2000 ஆண்டுகளாக நாம் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறோம். 2000 ஆண்டுகளாக இந்த பூமி, இன்னும் சொல்ல போனா வள்ளல் பாரி காலத்திலிருந்து, அது 2800 3000 ஆண்டு காலம் முன்னாடி வரலாறு. 3000 ஆண்டுகளாக இந்த மண் அமைதியாகவே இல்லை. தொடர்ந்து போர்கள், சண்டைகள், யுத்தங்கள். இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஊதாரிகளை உருவாக்கி விட்டாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஊதாரி பண்பு என்பது இன்றைக்கு நீக்கமர நிறைந்து அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமா இருக்குது. ஊதாரி பண்புன்னா என்ன? ஆதிக்கம் செலுத்துவது. அடுத்தவனை பார்த்தா அரசியலால் சீமான் போய் உதயநிதி செஞ்சுட்டாரு, ஆஹா ஓஹோ, அதை ஒருத்தர் பேசி அது இணையங்கள்ல வந்து அதுல இருந்து கட்சியில 2 பேர் போக வர, மனிதன் அவன் கட்சிக்காரனா இருந்துட்டு போறான். இங்கதான் பாத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சிக்காரனை பார்த்தா அவனை எதிர்கட்சிக்காரன் தாங்க, அவன் எதிரியாவே பார்க்கறது. நாம் மனித நேயர்களை தாண்டி உயிர்ம நேயர்கள், நாம் யாரையும் எதிரியாக பார்க்கவில்லை. நாங்க தேர்தலில் தோத்து இருக்கலாம், ஆனா 19 லட்சம் வாக்காளர்கள் மக்கள் எங்களுக்கு இருக்காங்க, ஒரு அச்சமும் கிடையாது. அதுவும் கூட போனா போதுன்னு விட்டுட்டானுங்க, அதையும் கூட களவாடி இருக்கலாம், சரி போய் இருண்டு போறாங்க அப்படின்னு விட்டுட்டானுங்க. இது நம் உறவுகளே, நம் மக்களே, நம் தோழர்களே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் இப்படி பண்ணிட்டு, உறவோரே மக்கள் எப்பொழுதும் நல்லவர்கள், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் நல்லவர்களிலும் நல்லவர்கள். அவர்களை நம்ப வைத்தார்கள். 20 விழுக்காடு ஓட்டு விழுந்திருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் 35 விழுக்காடாக அதை மாற்றியது இவர்களுடைய ஈவிஎம் எந்திரமும் பன்னாட்டு அரசியல் சூழ்ச்சி திட்டங்களும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நாம புரிந்து கொண்டு நமக்கான அரசியலை நாம் தான் கட்டமைக்க வேண்டும், எவனும் கட்டமைக்க மாட்டான். அழகான சிந்தனையாளர்களாக மாறுவோம். அதற்காக செந்தமிழன் சீமானின் அடியொற்றி வாழுவோம். கடவுள் வாழ்த்துல 5-10 குறள்கள் சொல்லுதுல, வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில, என் குணத்தான் தாளை வணங்கா தலை கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றாள். இதெல்லாம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு மலர்ந்த முகத்தை பார்த்திருக்கீங்களா? மக்களின் மேல் கொண்ட காதலால் அன்பால் அவன் முகம் மலர் போல மலருமானால் அவன் அடியொற்றி வாழுங்கன்னு சொல்றதா மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார்னு சொல்றதெல்லாம். ஆனா அதை தப்பா நம்ம அர்த்தம் கற்பித்து எங்கெங்கயோ கூட்டிட்டு போயிட்டாங்க. எனவே அன்பார்ந்த உறவுகளே, மறவாமல் உங்ககிட்ட வாக்கு கேட்க நாங்க வரல. நாம் விழிப்படைவோம், நமக்குள் நாம் செய்திகளை கடத்துவோம், பரிமாறுவோம் என்பதை சொல்லி, எளிய மக்களிடம் என்றைக்கும் நம்முடைய இலக்கியம் இருக்கிறது, இலக்கணம் இருக்கிறது, வாழ்வியல் இருக்கிறது. இந்த படித்த நம்மிடம்தான் அது இல்லாமல் போனது என்கிற உண்மைக்கு ஒரே ஒரு சான்று உறவோரே, நம்மிடம் தொல்காப்பியத்துல வள்ளுவத்துல இருக்கிற செய்திகள் எளிய மக்களுடைய வாழ்வியல்ல இன்னைக்கு இருக்கு. பொது உடைமை தான் உலகத்திலேயே முதல் மிகப்பெரிய சிந்தனை, வெற்றிகர சிந்தனை பொது உடைமை தான் சொல்றாங்க. அந்த பொது உடைமையை நம்முடைய ஒரு 4 வரி பாட்டு, இந்த பாட்டு என்னைக்கு உருவாச்சு, யார் உருவாக்குனாங்க, ஒண்ணுமே தெரியாது. மார்க்ஸ் என்ன சொன்னா, உழைக்கிறவனுக்கு தாண்ட இந்த உலகம் சொந்தம், உழைக்காதவனுக்கு இங்க இடம் இல்ல. அதைத்தான் இந்த பாட்டு சொல்லுது. ஏரோற்ற மாமனுக்கு எண்ணி வையி, சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு வையி. நம்மிடம் இல்லாத தத்துவம் உலகத்தில் எங்கும் இல்லை, எவரிடமும் இல்லை. உறவுகளே, நாம் தமிழர் கட்சியை பலப்படுத்துவோம், தமிழ் தேசிய தத்துவத்தை சித்தாந்தத்தை பலப்படுத்துவோம், வலுப்படுத்துவோம். நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கொஞ்சமேனும் மாந்த தன்மையோடு மனித உணர்வோடு வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பதை தவிர, செந்தமிழன் சீமானை ஆதரிப்பதை தவிர, தமிழ் தேசியத்தை ஆதரிப்பதை தவிர வேறு வழியே இல்லை என்பதை மட்டும் சொல்லி, தமிழ்நாட்டிலே தமிழ் தேசிய கொள்கையை, சித்தாந்தத்தை, தத்துவத்தை பல லட்சக்கணக்கான தம்பி தங்கையரிடம் விதைத்த ஒற்றை மனிதன் செந்தமிழன் சீமான் தான். அதனால தான் நாங்கள் அவர் கூட நிற்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. எனவே
அவரை ஆதரிப்பதும் தமிழ் தேசிய கொள்கையை ஏற்று அதன் வழி நீங்கள் வாழ வருவதும் உங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து. நினைப்பிச்சுங்க. நீங்க எந்த கட்சியிலேயே வேணா இருங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா நம்ம பிள்ளைங்க நல்லா வாழணும். அடுத்த தலைமுறை பிள்ளைகள், அடுத்தடுத்த தலைமுறை பிள்ளைகள் கொஞ்சமேனும் மாந்த தன்மையோடு, மான உணர்வோடு, அறிவோடு, அறிவு கூர்மையோடு, தனித்திறனோடு இந்த உலகத்திலே நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால் சீமானை, தமிழ் தேசிய கொள்கையை ஆதரிப்பதை தவிர வேறு வழியில்லை என்பதை மட்டும் சொல்லி சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.